நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தப்பு பண்ணவன் தண்ணியை குடிக்கிறான், உனக்கு என்ன ஆக்குற? கம் ஆன் டெல் மீ, எங்க வெளிய அடிக்கணும்? ஏங்க ஐயோ போன உதவி பண்ண வந்தா எங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. வந்துச்சு, என்ன பண்றது? இங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப சீக்ரெட் மேட்டர், வெளிய தெரிய கூடாது, பெரிய பிரச்சனை போயிடும். ஆமாங்க, மாப்பிள்ள கவரிமான் பரம்பரை, அவனுக்கு மானம் தான் முக்கியம். ஒரு முடி கீழே விழுந்தா கூட உயிரை விட்டுருவாரு. சொன்னாங்க. ஏங்க பிரஷ் இவ்வளவு சின்னதா இருக்குது, இத வச்சு எண்ணி கடிச்சு முடிக்கிறது. அது டூத் பிரஷ். நம்மள கலாக்குறாங்களாமா. ஏங்க எங்க எங்க வெளிய அடிக்கணும்? என் முதுகுல அடிங்க. சும்மா விளையாட்டுக்கு. மாப்பிள்ள நீ கிரைம் ரேட் ஏத்திட்டே போற, என்னால வருஷம் ஃபுல்லா வெள்ளை அடிக்க முடியாது. ஓகே ஓகே. ஏங்க போன்ல போட்டோ எல்லாம் எடுக்காதீங்க. இல்ல மெசேஜ் பண்றேன். போட்டோ எடுக்கணும் தானே அப்படி சொன்னேன். அக்கா போ. மாப்பிள்ள ஒரு சந்தேகம். என்னடா இதுல எப்படி மாப்பிள்ள மூட்டை பூச்சி மருந்து அடிக்கிறதே? அட லூஸ் பல குடுங்க. இந்தா டா இது இருக்குதுல, ஆமா நல்லா பின்னாடி இழுத்து நல்லா புஷ்ஷுன்னு அடிக்கணும். கத்து கத்து ஐயா கத்து 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 எந்திரா எந்திரியா எந்திரா கத்து எந்திரா ராஜா எந்திரா. என்னடியாச்சு? ஏன் அப்படி பாக்குற ஆளுங்க? யாருங்க? ஏங்க நாங்க தாங்க. தாக்குதா டேய் கத்து கலாய்க்கறாங்களாமா, அடிச்சுடுறா. இப்ப பாரு, செத்து பொங்கடி கிண்டல் அடி பண்ணிட்டியா? போங்க நாரடா கோசத்தல ஒளிஞ்சுடா, செத்து போடு போ. அது வேணாமா? ஜங்கிள் 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 ஜா. ஏடா கத்து பார்த்தா சின்ன உடமா இருக்குதே, ஆனா இம்புட்டு சோறு இருக்குதே. நாமளும் முக்கி முக்கி அடிக்கிறான், முடியவே மாட்டேங்குதுடா. மாப்பிள்ள நீ என் தேன் விட்டு என்ன வேணா சொல்லு, ஆனா சின்ன வீடுன்னு மட்டும் சொல்லாத. லூஸ் பல சின்ன வீடு சொன்னா சும்மா லூஸ்ரா. ஓ ஓ அந்த மீன்யா. தேனோட கொலை பெருமையெல்லாம் காப்பாத்துறது இருக்குடா, மூடிட்டு வரல. கருமம். ஏய் செவர்லாம் இப்படி வெட்ட வெட்டையா இருக்கு, பார்த்து ஒழுங்காடி. ஆமா, பெரிய திருமண நாயக்கர் மகாலு, கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் விட்டீங்க, இதுல குவாலிட்டி கண்ட்ரோல் வேற. ஹலோ, எந்த வேலையா இருந்தாலும் திருந்த செய்யணும். திருந்த செய்யலனா அது திரும்ப செய்யணும். ட்ரைனிங். ஆமா, ஒழுங்காடிங்க. உனக்கும் தான். டேய் கத்தி இப்ப பாரு. ஐயா 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 அம்மா அம்மா. ஏய் என்னாச்சு? என்னாச்சு? கல்ல விழுந்துட்டீங்க. ஐயா 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 ஐயா. ஒத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்துருச்சு வெக்கத்தை விட்டு, பேசி பேசி ராசியானதே, மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே, ரொம்ப நாளானதே. மாப்பிள்ள இப்ப பாரு. ஏண்டா டேய் இப்படி சுண்ணாம்பு எடுத்து ஊத்துனா எரிதாண்டா செய்ய? மாப்ள அவள கூப்பிடு மாப்ள, ஊத சொல்லு மாப்ள, அவள கூப்பிடு. யாரே? டேய் இதெல்லாம் ஊதுனா சரியாவாதுடா. அரவிந்த் ஹாஸ்பிடல் போய் ஐயா ஆபரேஷன் தான் பண்ணணும். என்ஜாய். அதனால நான் வரேன். ஏன் மாப்பிள்ள என்னடா வெள்ள சூப்பரா அடிக்கிற, முன்னெடுப்பு ஏதாவது இருக்கோ? நான் எங்கடா அடிக்கிறேன், பயத்துல தானா வருதுடா. நான் அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டேன்,
நீ மூச்சு விடாம பாடுன்னு சொன்னா கூட நான் தம் கட்டி மண்ணில் இந்த காதல் இன்றின்னு கூட பாடுவேன்னு நினைக்கிறேன். அட பாவி. ஆமாடா, வேற வழி மாப்பிள, ஆண்டாள் மனசு இறங்குமா? தெரியலையே. மாப்பிள, இதான் சாக்குன்னு சொல்லி அவ வீட்டுக்கும் வெள்ளி அடிக்க கூப்பிட்டு போறாடா. ஆமாடா, இந்த தடவை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொல்லிருந்தோம். இதுக்கு மேல வேற ஏதாவது வேலைன்னு சொல்லலாம் போடின்றுவேன். என்னன்னு சொல்லுவேன்? போடின்றுவேன். ஆண்டாளு? ஆமா, ஆண்டாள் தான். அப்புறம் என்ன அப்புறம்? இல்ல, நாளைக்கு என்ன வேலைன்னு கேட்டேன். இல்ல, வேற ஏதாச்சும் ஃப்ரெண்ட் வீட்டுல வெள்ளை அடிக்கணுமா, இல்ல தண்ணி கிண்ணி டேங்க்லாம் கழுவணுமா, இல்ல குழால அடப்படுக்கணுமா? மாப்பிள, என்னடா மறுபடியும் அழகர்னு ஒரு மானஸ்தன் காணாம போயிட்டான். நீ எங்கேயாவது பார்த்த? இல்ல மாப்பிள, அவங்களே ஒத்த ஃப்ரெண்டோட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீ வேற ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணுமான்னு கேக்குறியா? அதான். என்ன கத்தி நக்கலா? சாச்சா, நீங்களே சும்மா இருக்கீங்க, இவனே வாயை கொடுத்து மாட்டிக்கிறான் பாருங்க. மத்தபடி நீங்க ஒர்க்குன்னு கொடுத்தா டெஃபினட்டா பண்ணலாங்க. சுடிதார்லாம் சூப்பரா தோப்பேன். டேய் கத்தி, கத்தி கத்தி நீங்க ஒரு மானஸ்தர் தான். அவனை எங்கேயாவது பார்த்த? அவன் செத்து போயிட்டான். பேசி முடிச்சிட்டீங்களா? நீங்க சொல்லுங்க. நான் கொஞ்சம் பேசணும். தனியாவா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. தனியா அவன் கூட பேச என்ன இருக்கு? டேய் கத்தி, என்னால போக முடியாது. போய் தொலை. எனக்கு அவங்களோட தனியா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன ஆண்டாளு, என்ன சொல்றாங்க நம்ம ஆளுங்க? நாங்க என்னத்தங்க சொல்றது, எல்லாம் இவங்க தான் சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்ல போறாங்கன்னு வெயிட்டிங். என்ன ஆண்டாளு? இல்ல, யோசிச்சு பார்த்தேன். இவங்க விஷயத்தை வெளியே சொல்றதுனால எல்லாருக்கும் கஷ்டம் தான். அப்ப இவன் மேட்ரு உங்க அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டீங்களா? வெரி குட். பொறுறா, அவங்க தான் மெதுவா பாயிண்ட் வராங்களே, அப்படியே அவங்க கை பிடிச்சு சொல்லுகிறேன். ஐயோ தப்பு சாமி. நீங்களே வாங்க, வந்துருங்க. முதல்ல நான் சில விஷயத்தை தெளிவு பண்ணிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. நான் சொன்னது அங்க சொல்லுப்பா. சொல்லுங்க. முதல்ல நீ பண்ணது தப்புன்னு இப்போ உனக்கு புரியுதா? நான் மாமா பண்ண தப்பு தான். என்னவன் சாலமன் பாப்பையா மாதிரி சாமர்த்தியமா பதில் சொல்றான்? எனக்கு புரியல. இல்லைங்க, மாமா என்னோட ஃப்ரெண்டு. அவருக்கு லவ்னா பிடிக்காது. என்னை நம்பி அவரோட தங்கச்சி கிட்ட பழக விட்டாரு. நான் அவர் தங்கச்சி லவ் பண்ற தப்பு தானே, அதான் சொன்னேன். அப்போ நீ எனக்கு எந்த தப்பும் பண்ணல. அட பாவி, எதுக்கு இவன் அந்தர் பல்ட்டி அடிக்கிறான்னு தெரியலையே. எனக்கு நீ தப்பு பண்ணலையா? ஆமாங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருந்தது, உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப அதுல தப்பு இல்ல. கோச்சிக்காண்ட ஆண்டாளு, நான் ஒன்னும் அழகருக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா டீசெண்டா உன்கிட்ட வந்து உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னது தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆமாங்க, அதை தான் நானும் சொல்ல வந்தேன். ஆண்டிபட்டிக்கே புரியுது, அமெரிக்காவுக்கு புரியலன்றதான் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு என்ன வந்துச்சு? அண்ணன் தங்கச்சியே எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. என் அண்ணன் கிட்ட நான் இது வரைக்கும் எதையும் மறைச்சது இல்ல. இது மட்டும் நான் எதுக்காக மறைக்கணும்? அதானே கரெக்டான பாயிண்ட் தான் மாப்ள. எங்க அண்ணன் உன்னை நம்பி என்கிட்ட பழக விடுறப்ப நீ அதுக்கு தகுதியான ஆள் இல்லைன்னு என் அண்ணன் கிட்ட சொல்றது தானே நியாயம்? ஏங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு மட்டும்தான் வாய் இருக்குன்னு பேசக்கூடாது. நாங்களும் பேச ஆரம்பிச்சா சிக்கலாயிடும். புரியுதா? நல்லா புரியுதுங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். நான் எங்க அண்ணன் கிட்ட எதையுமே சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் பின்னாடி வர்றது, ஈடு சிரிக்கிறது, லவ் அதுன்னு சொல்லி உளறது எதுவுமே பண்ணக்கூடாது. சாச்சா, அதெல்லாம் கண்டிப்பா பண்ண மாட்டான். நீ வேணா பாருங்க, பெர்ஃபெக்ட். பொறுறா, அவங்க முடிக்கிட்டோம். முடிக்கிறது என்ன முடிக்கிறது? நடந்ததெல்லாம் நான் மறந்துடுறேன். அதே மாதிரி என்ன இனி சுத்தமா மறந்துடணும். அதுக்கப்புறம் நீ என் வழிக்கே வரக்கூடாது. ஓகேவா? ப்ராமிஸ் பண்ணி கொடு. அழகர், ப்ராமிஸ் பண்ணுங்க. மாப்ள, அத அவங்களே மாட்டி விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, நீ அவங்கள மறந்துடுன்னு ப்ராமிஸ் பண்ணிரு. ப்ராமிஸ். எனக்கு ஒரு நாள் டைம் வேணும். ஏய், நான் யோசிச்சு தான் பதில் சொல்லணும். என்ன மாப்ள சொல்ற? இல்லடா, இன்னைக்கு அவசரத்துக்கு சத்தியம் பண்ணிட்டு அப்புறம் கஷ்டப்படக்கூடாதுல்ல. ஏங்க, எத்தனை வீடு வேணா வெள்ளையடின்னு சொல்லுங்க, அடிக்கிறேன். ஆனா சத்தியம் எல்லாம் பண்ண முடியாது. எனக்கு ஒரு நாள் டைம் வேணும். ஏய் மாப்ள, என்னால வெளியே அடிக்க முடியாது மாப்ள. ஏய், அழகர் பின்றாண்டி, அவனை அசைக்கவே முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் கவிதா, இங்க என்ன பண்ற? இல்ல ஒண்ணும் இல்ல, லேப் ரிப்போர்ட் கொண்டு வந்தேன். அது தெரியுது. எதுக்கு அழுதுட்டு இருக்க? கையில என்ன? இல்ல, லேசா தலைவலி, அதான் மாத்திரை போடலான்னு. கைய காட்டு. இல்ல, அது வந்து காட்டுன்னு சொல்றேன்ல, காட்டு. இதான் தலைவலி மாத்திரையா? கொடு.
எதுக்கு இப்படி முட்டாள்தனம் பண்ற? படிச்ச பொண்ணு, பெரிய இடத்து பொண்ணு, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? கவிதா, இந்த ஹாஸ்பிடல்ல வேலை செய்யற சந்தோஷமான ஜாலியான பொண்ணு நீ. உனக்கு என்ன பிரச்சனை? எப்ப மாத்திரை போட்டு உயிரை விடுற அளவுக்கு முடிவு பண்ணிட்டியோ அப்பவே இது ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு தெரியுது. எனக்கு கல்யாணம் ஆண்டாள். தெரியுமே, அம்மாவும் நீயும் வந்து பத்திரிக்கை கொடுத்தீங்களே. கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் இருக்குமா? அதுல ஏதாவது பிரச்சனையா? எனக்கு அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. என்னது? எனக்கு பிடிக்கல. ஏன்? எனக்கு அந்த பையனை பிடிக்கல. அதான் ஏன்னு காரணம் கேக்குறேன். சொல்லு கவிதா, ஏன் அந்த பையனை உனக்கு பிடிக்கல? எனக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்கு. நான் அவரை காதலிக்கிறேன். லவ்வா? அத வீட்ல போய் சொல்றது? சொல்லிட்டேன். வீட்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? அவர் ஒரு மெக்கானிக், வேற ஜாதி, வர காசு பணம் சொத்தெல்லாம் கிடையாது. எனக்கு வேற வழி தெரியல. செத்து போறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? வீட்ல இன்னும் கொஞ்சம் போராடி தான் பாக்குறது. வீட்ல எவ்வளவோ கெஞ்சி பாத்துட்டேன், ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சரி, வீட்டை விட்டு போய் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது செத்து போறதை விட ஓடி போறது பெட்டர் இல்ல? அது ரொம்ப கஷ்டம் ஆண்டாள். இப்ப என்ன பண்ண போற? தெரியல. இப்படி சொன்னா எப்படி கவிதா? ஒண்ணு வீட்ல நீ சண்டை போட்டு சம்மதம் வாங்கணும், இல்ல ஓடி போயாவது கல்யாணம் பண்ணிக்கணும். ரெண்டுத்துக்குமே யோசிச்சா எப்படி கவிதா? எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? எங்க வீட்ல இருக்கிறவங்களை எதிர்த்து கல்யாணம் பண்ண எனக்கு பயமா இருக்கு. என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆண்டாள். ஏய், அழாத, கண்ணத்தோட. உனக்கு என்ன உதவி வேணும் சொல்லு. நான் எங்க வீட்ல இருக்கிறவங்களை எதிர்த்து ஓடி போய் கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்? அவங்க எல்லாம் மோசமானவங்க. உனக்கு வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் ஆண்டாள். ஆனா அதுக்கு முன்னாடி ஓ முடிவுல நீ தெளிவா இருக்கியா? ஆண்டாள், நான் கட்டிக்கிட்டா அவரை தான் கட்டிப்பேன். இல்லனா செத்து போவனே தவிர இன்னொருத்தனோட வாழ மாட்டேன். இந்த கல்யாணம் மட்டும் நடக்க நீ ஹெல்ப் பண்ணினா அதை நான் எப்படியாவது போராடி காப்பாத்திக்கிறேன். சரி, நீ ஆசைப்பட்டவனோட உனக்கு கல்யாணம் நடக்கும். அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். எங்க வீட்டாளுங்க ரொம்ப மோசமானவங்க. மோசமானவங்களுக்கும் மோசமானவங்க இருப்பாங்கல்ல ஆண்டாள். இந்த மாதிரி சேவை எல்லாம் பண்ண நம்ம கையில ஒரு ஆள் இருக்கு. நீ கவலைப்படாத, உன் கல்யாணம் நடக்கும். எங்க இருக்க? உன்னை கொஞ்சம் பார்க்கணும். படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும், வந்து சேரு. நான் பாத்துக்கிறேன் கவிதா, நீ கவலைப்படாத. சரி சரி சரி, எல்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சக்தி இங்க வா. இவர் மேரூர் வெள்ளப்பாண்டி தெரியுதா? வணக்கங்க. வணக்கம். நல்லா தெரியுங்க. உட்காரு. இல்லைங்க, இருக்கட்டும். இப்ப நம்ம வெள்ளப்பாண்டி ஒரு சின்ன உதவி கேட்டு வந்திருக்காரு. என்னங்க? அவரா ஒன்றும் கேட்கல. நேத்து பழக்கடைக்காரர் கல்யாணத்துக்கு போயிருந்தேன்ல, அங்க பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு சின்ன பிரச்சனை என்னாரு. நான் தான் நாளைக்கு வாங்க பேசுவோம்னு இன்னைக்கு வர சொன்னேன். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? வெள்ளப்பாண்டி சொல்லுப்பா. ஒண்ணு இல்ல தம்பி, எனக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு. பொண்ணுக்கு வர 17ஆம் தேதி கல்யாணம் வச்சிருக்கேன். வீட்டுல நடக்கிற முதல் விசேஷம் சிறப்பா பண்ணணும்னு சாதிக்காரன் சண்டைக்காரன் ஒருத்தரையும் விடாம 50 பேரையும் கூப்பிட்டுருக்கேன். சொந்தக்காரங்களுக்கு துணிமணி எடுக்கவே 3 லட்சத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சீரு செனத்து, மாப்பிள்ளைக்கு மோதிரம், வண்டின்னு ஒரு குறையும் இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறேன். என் சக்திக்கு மீறி 50 செலவழிச்சிருக்கேன். சரிங்க, அதுல என்ன பிரச்சனை? கல்யாணம் நடக்குமா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. என்னங்க சொல்றீங்க? ஒண்ணு இல்ல தம்பி, என் பொண்ணு நர்ஸுக்கு படிச்சுட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் தான் நர்ஸா வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவளுக்கு இன்னொரு பையன் கூட. என்ன லவ்வா? ஆமா தம்பி, அந்த பையன் ஒரு படிச்ச பையனா இருந்தாலும் பரவாயில்ல. அவன் ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சிருக்கான். அவனை கூப்பிட்டு மிரட்டியும் அமிச்சாச்சு. சரிங்க, அவனை கூப்பிட்டு பேசுறது இருக்கட்டும். முதல்ல நம்ம வீட்டு பிள்ளைய கூப்பிட்டு மண்டையில உரைக்கிற மாதிரி சொன்னீங்களா இல்லையா? அதை சொல்லாம இருப்போமா? வீட்டுல ஆளாளுக்கு அவளை கூப்பிட்டு புத்தி சொல்லிட்டு தான் இருக்காங்க. சரிங்க, உங்க பொண்ணு என்ன சொல்லுது? அவ என்ன சொன்னாலும் சரி சரின்னு தான் தலையாடுறா. அதான் சந்தேகமா இருக்கு. நாள் நெருங்க எனக்கு திக்கு திக்குன்னு அடிக்குது. சக்தி, பொண்ணை பெற்றவங்களுக்கு அதுதான்ப்பா பிரச்சனை.
ஆமா தம்பி, ஊர் பூரா சொல்லியாச்சு. கல்யாணத்துக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இவ ஏடா கூடாம ஏதாவது பண்ணிட்டானா? என் மானமே போயிரும் தம்பி. சொன்ன வச்ச கேட்கலன்னா வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சு வைக்க வேண்டியதுதான். அது எப்படிப்பா முடியும்? கல்யாண வீடு இல்ல, எல்லாரும் வரப்போக இருப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற புடவை பிடிச்சிருக்கா, நகை பிடிச்சிருக்கான்னு தினம் அவளை பார்க்க வந்து போயிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த விஷயம் அவங்க காதுல விழுந்துச்சுன்னா அம்புட்டு நல்லா இருக்காது தம்பி. அதுவும் சரிதான். பொண்ணும் சரி சரின்னு தான் சொல்றா. அவ லவ் பண்ற மெக்கானிக் பையனும் அமைதியாத்தான் வேலைக்கு போய் வந்துகிட்டு இருக்கான். நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். 3-4 நாளைக்கு நம்ம ஆளுங்களை போட்டு அவங்கள கண்காணிக்க சொல்லு. ஒரு நிமிஷம் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பாம கண்ணுல விளக்கெண்ணைய போட்டுக்கிட்டு அவங்க 2 பேரையும் கவனமா பாத்துக்கணும். ஆமா தம்பி, அது மட்டும் போதும். இந்த வேலையை உள்ளூர்ல இருக்கிற ஆளுகளை வச்சே செய்ய முடியும். ஆனா அவங்களுக்கு அவ்வளவு விவரம் பத்தாது. எடுத்தம் கவுத்தம்னு ஏதாவது பண்ணிவிட்டாங்கன்னா அசிங்கமாயிடும். அதுவும் இல்லாம அவங்களுக்கு தெரியாத ஆளுங்க அவங்கள கண்காணிச்சா நல்லா இருக்கும்னு என் மனசுக்கு தோணுது. என்ன சக்தி, பாத்துக்கிறியா? என்னங்க எப்படி கேக்குறீங்க? நான் பாத்துக்கிறீங்க. வெள்ளப்பாண்டி, என்னடா இவங்க வலிய ஓடி வந்து உதவி பண்றாங்களேன்னு பாக்குறியா? உனக்கு உதவி பண்றதுலயும் ஒரு காரணம் இருக்கு. இந்த லவ் காதல்னாலேயே என் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. பொறுப்பில்லாத பொம்பளை பிள்ளைனால என் அப்பா அம்மாவை இழந்து நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் இந்த விஷயத்த சொன்னதும் உனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சேன். ரொம்ப நல்லதுங்கய்யா. சாமி மேல பாரத்தை போட்டுட்டு திக்கு திக்குன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அண்ணே, ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க கையை மீறி எதையுமே போகாம நான் பாத்துக்கிறேன். ம். அண்ணே, ஒரு விஷயம் சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்படியெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அடிக்கிறது அடைச்சி வைக்கிறதுன்றதுக்கு பதிலாக ஆரம்பத்திலே நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது கட்டு சொல்லி வளர்த்துருக்கலாமே. எங்கள் வீட்டில் எல்லாருமே காதலுக்கு எதிரி தான். அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சிட்டு குடும்பம் தாங்க முக்கியம். இந்த விஷயம் எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்க அம்முட்டு பேர் மனசுலையும் ஆழமாக இருக்கு. அதுக்கு காரணமே எங்கள் ஐயா தான். இது எங்களை புகழ்றதுக்காக சொல்லணே, உங்களுக்கு புரியறதுக்காகத்தான் சொல்கிறேன். வெள்ளப்பாண்டி, கவலைப்படாத. சரிங்கய்யா. சக்தி எல்லாத்தையும் பார்த்துக்குவான். அவனுக்கு அமைதியாகவும் ஒரு பிரச்சனையை சமாளிக்க தெரியும். அடிதடின்னு வந்தாலும் அவனை யாரும் அடிச்சுக்க முடியாது. சக்தி, இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி தர்றதா வெள்ளப்பாண்டி கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன். ஐயா, இது ஏன் பொறுப்பீங்க, நான் பார்த்துக்கிறேன். அண்ணே, அடுத்து 4 நாளைக்கு உங்கள் வீட்டிலே எனக்கு வேலை. பயப்படாமல் கிளம்புங்க. அப்ப நான் வரேங்கய்யா. வாங்க. வரேன் தம்பி. சரிங்க. என்ன சக்தி ஐயா, எதுக்கு இவனுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு தோணுதா? ஐயா, என்னங்க நீங்கள் உங்களுக்கு வந்த கஷ்டம் அடுத்தவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இதனால ஒன்றும் தப்பு இல்லைங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மாப்பிள்ள இங்கே வந்திருக்க? இங்கே தாண்டா வர சொன்னா. தேன் வீட்டுக்கு வெள்ளை அடிக்க சொன்ன மாதிரி வேற ஏதாவது மானு வீட்டுக்கு களை பிடுங்க சொல்ல போறா பாரு. டே, நீ வேற. மாப்பிள்ள, இதெல்லாம் தேவையா? என்ன தேவையா? இல்ல, அண்ணங்கிட்ட சொல்லிடுறேன் மிரட்டியா நம்மள வேலை வாங்குறாளே, இதுக்கு பேர் பிளாக்மெயில் இல்லையா? பிளாக்மெயிலோ ஒயிட் மெயிலோ அவ கேட்டா பண்ணி தாண்டா அவனை. எங்கடா காணாவல? மாப்பிள்ள, அங்க பாரு. இது யாரு புதுசா என்ன காத்திருக்கோ? இவ என் ஃப்ரெண்டு கவிதா. வணக்கங்க. வணக்கம். அடுத்தது இவங்க வீட்டுக்கும் வெள்ளை அடிக்கணுமோ? ஓ, அது இல்லையா? அரை கிரவுண்ட்ல வீடே கட்டி கொடுக்கணுமா? அதுக்கெல்லாம் வருஷக்கணக்கா செலவாகுமே. டேய், கொஞ்சம் வாய முடிட்டு இருக்கியா? நீங்க சொல்லுங்க. இவ ஒரு பையனை லவ் பண்றான். சரி. பையன் சாதாரண இடம், பொண்ணு வீடு வெயிட்டான பார்ட்டி. இவ வீட்டுல ஒத்துக்கல, வேற பையனோட கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அடுத்த வாரம் கல்யாணம். அதான் நம்ம தான் ஏதாவது பண்ணணும். என்ன யோசனை? ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. என்ன? ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட தனியா பேசுங்க, வாங்க. கொஞ்சம் இரு. என்ன? ஏங்க, முடியாதுங்க. என்னது? வேற எதுனாலும் ஓகே, ஆனா இந்த லவ் மேரேஜ்லாம் வேலைக்கு ஆகாது. நம்மளால முடியாதுங்க.
நீங்க மிரட்டினால முடியாது. ஏன்? என்னங்க விளையாடுறீங்களா? அவளுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். பொண்ணை தூக்குறோம் ரிஸ்க் மேட்ரு. போட்டு தள்ளுறாங்க. ஒழுங்கா முடியாதுன்னு சொல்லிருங்க. நான் இப்ப முடியாதுன்னு சொன்னா அவ செத்துடுவா. அதெல்லாம் பண்ண மாட்டா. ஏற்கனவே செத்து போக முடிவு பண்ணவள நான் காப்பாத்தி வச்சிருக்கேன். முடியாதுன்னா உயிரோடவே இருக்க மாட்டா. என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் உன்னை மிரட்டல, உதவியா கேக்குறேன், பண்ணி கொடு. பிரச்சனை வருங்க. இது வேற விஷயமா இருந்தா நான் அண்ணன் கிட்ட உதவி கேட்டிருப்பேன். ஆனா இது லவ் மேட்டர், அண்ணன் கிட்ட பேச முடியாது. அதான் உன்கிட்ட கேக்குறேன். ப்ளீஸ். இதுக்கு மேல உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். உங்களுக்காக பண்றேன். யாருக்காகவும் உதவி பண்ணா ஓகே தான். யாருக்காகலாம் இல்ல, உங்களுக்காக பண்றேன். சரி பண்ணு. உங்களுக்காக பண்றேன். சரிப்பா, தேங்க்ஸ். வாங்க. வா. என்ன மாத்தி விட்டான்னு தெரியலையே. என்னப்ல இதெல்லாம் வேலைக்காகன்னு தெளிவா சொல்லிட்டல. நீ நிஜமாவா அந்த பையனை லவ் பண்றியா? ஏய், கேக்குறாங்கல்ல, சொல்லு. ஆமாங்க. உன் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அவங்க எல்லாம் விட்டு வர அளவுக்கு இவன் ஒருத்தா? யோசிச்சு பதில் சொல்லணும். அவர் ரொம்ப நல்லவர். அப்போ அவனுக்காக எதுவும் செய்வ? அவர் இல்லைன்னா நான் செத்துருவேன்னா. பழைய டைலாக். சரி விடு, இந்த கல்யாணத்தை நாங்க பண்ணி வைக்கிறோம். ஏமாப்ல இந்த நாங்கன்னு சொன்னல, அது நீயும் ஆண்டாளும் தானே? இல்லடா, நானும் நீ. ஏய், என்னைய கேட்காம ஏன்டா கமிட் பண்ற? நமக்கு வர நல்ல விஷயத்தை நம்ம தனியாக அனுபவிக்கலாம். ஆனா துன்பம் வரும்போது நண்பனோர் மட்டும் தான் அனுபவிக்கணும். நல்ல நண்பன்டா. ஆமா, இன்னும் எத்தனை நாளைக்கு உன் ஆஸ்பத்திரி போடுவாங்க? நாளையோட நான் ரிலீவ் ஆகணும். ஏமா உன் காதல் விவரம்லாம் தெரிஞ்சு எப்படி உன் வீட்டுல ஒன்னும் வேலைக்கு அனுப்புறாங்க? இல்ல, மாப்பிள்ளை வீட்டுல வேலையில இருந்து ப்ராப்பரா ரிலீவ் ஆகணும்னு சொன்னாங்க. அதான். இந்த அதகலத்திலேயே ஆஸ்பத்திரி வேலை போக கூடாதுன்னு ஒரு இது. சரி, நான் பிளான் ரெடி பண்றேன். நாளைக்கு பார்க்கும்போது விளக்கமா சொல்றேன். ஏன் இன்னைக்கு சொன்னா ஆவாதா? ஏய், இனிமே தானே பிளானே போடணும். ஓ, அந்த மாதிரி. நான் நாளைக்கு ஃபோன் பண்றேன். எங்க மீட் பண்ணலான்னு அப்ப சொல்றேன். அண்ணா, உங்களை தானே நம்பி இருக்கேன். அழகர் கமிட் ஆக மாட்டான். கமிட் ஆயிட்டான் உயிரே போனாலும் முடிக்காம விட மாட்டான். தேங்க்ஸ்ண்ணா. நாங்க வரோம். ஆமா. வா. அப்போ கமிட் ஆயிட்ட. பொண்ணை பார்த்தா பாவமா இருந்துச்சு. எந்த பொண்ணு? டேய் கத்தே, அந்த புள்ள உன் கையை பிடிச்சதையும் அதுக்கு நீ மாம்பழம் தின்ன குரங்கு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்த நான் பார்த்தேன்டா. என்னமோ போடா. உன் கேரக்டர்ல கேரக்டர் அதை புரிஞ்சுக்கிறவே முடியலடா.